பொறுமையோடு கூட தேவ பக்தி. பொறுமையோடு இதை கரெக்டாக காலையில் நான் முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் கொண்டு போக மாட்டேன். நான் கொண்டு போகல, அது போயிடுச்சு. நான் கரெக்டாக காலையில் என் நேரம் 10:30 நான் சார்பாக முடிச்சிடறேன். எத்தனை சோத்திரம். அல்லேலூயா. பொறுமையோடு கூட, பொறுமையோடு ஆண்டவரை தரிசிக்கிற வாழ்க்கை வேணும். ஆமென். பொறுமையோடு கூட தேவ பக்தி இருக்கணும். இதனுடைய உதாரணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாசிங்க எரேமியா 35ஆம் அதிகாரத்தை. நீங்க வீட்டில் போய் தான் மொத்தமா இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும். அதை ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிங்க. எரேமியா 35ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பாப்போம். நல்லா கவனிங்க. நீ ரேகாபியருடைய அதோடு பேசி அவர்களை ரேகா புத்திரர். யாரு? ரேகா புத்திரர். இங்க நம்ம பார்க்க போற ஆள் யாருன்னா ரேகா புத்திரர், அதாவது யோனதாப்புடைய சந்ததி. யாரு? இது 1-2 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 2:55 சொல்லப்பட்டிருக்குது. எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் வாசிங்க. 2 ராஜாக்கள்ல 10ஆம் அதிகாரத்துல 15-27 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரேகாப்பின் குமாரன் யோனதாப்புடைய சந்ததி. யாருடைய சந்ததி? யோனதாப்புடைய சந்ததி. இதை ஏன் இங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, இவனை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து திராட்சரசத்தை குடிக்க சொல்ல. அவனை என்ன கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து திராட்சரசத்தை அவனை குடிக்க சொல்லு. ஆனா இவனுக்கு இருந்த ஒரு பக்தி வைராகியம் என்னன்னா, யோனதாப் சொல்லி இருக்கிறான். இந்த யோனதாப் இவருடைய முற்பிதா அப்படின்னு வச்சுப்போம். யோனதாப் சொல்லி இருக்கிறான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6 வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. அதுக்கு நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் எத்தனை அந்த யோனதாப் சொன்ன காரியம் பாருங்க. 1 திராட்சரசம் குடிக்க கூடாது, 2வது வீட்டை கட்டக்கூடாது, விதைய விதைக்காத, திராட்சை தோட்டத்தை நாட்டாத, அதை கையாளாத, கூடாரங்களிலே நல்லா கவனிங்க, கூடாரங்களே குடியிருக்கணும். போதும். இப்படி செய்யணும்னு இப்ப நம்ம சொல்லல. ஆனா இதை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் தான் எரேமியா சொல்றாரு, அவனை ஆலயத்துக்கு என்ன பண்ண சொல்லு, திராட்சை ரசம் குடிக்க சொல்லு. ஆண்டவர் எரேமியாவை கொண்டு ஒரு சோதனையை உள்ள கொண்டு வரார். இதை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஜனம் சொல்லுது, ரேகாபன் புத்திரர் சொல்றான், எங்கள் முற்பிதாக்கள் எங்கள் சொல்லி இருக்கிறாங்க, நான் என்ன பண்ண திராட்சை ரசம் குடிக்க கூடாது. 200 வருஷம் ஆகுது இந்த வார்த்தை வரும்போது. யோனதாப்புக்கு அடுத்து 200 வருஷம் கழிச்சு இந்த டாபிக் வருது. 200 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னதை மைண்ட்ல வச்சிருக்கிறான். என்னுடைய முற்பிதா சொல்லி இருக்கிறான், நான் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, வீட்டை கட்டாத, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விதை விதைக்காத, அதை நாட்டாத, கையாளாத, கூடாரத்துல குடியிரு. தேவ பக்தியை குறித்து சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இவனை குறித்து சொல்றாரு, டேய் இஸ்ரவேல் ஜனத்தை பாடுறா, இவன் எவனோ அவன் முற்பிதா சொன்னான்னு இவ்வளவு கீழ்ப்படிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஜனம் நான் சொன்னதை விட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு கிடக்கு. எரேமியா கிட்ட ஆண்டவர் பேச, அதை போய் வீட்டுல வாசிங்க, இந்த அதிகாரத்தை வீட்டுல வாசி பாருங்க. எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் இந்த ஜனத்தை எப்படிலாம் நடத்தினேன், எப்படிலாம் கொண்டு வந்தேன், என்னென்னமோ பண்ணேன், ஆனா ஒண்ணுமே ஏன் சொல்ல கேட்க மாட்டுது. ஆனா இவன் எவனோ சொன்னான், அவன் முற்பிதாக்கள் சொன்னான், அதை மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ண மாட்டான், இன்னும் திராட்சை குடிக்க மாட்டான், இன்னும் விதை விதைக்க மாட்டான், இன்னும் அதை ஹேண்டில் பண்ண மாட்டான், கூடாரத்துல மட்டும்தான் குடியிருப்பான்றான். ஆண்டவர் பாரதத்துல சொல்றாரு, பாருப்பா எவனோ சொன்னதுக்கு இவன் கீழ்படுகிறான்ப்பா, ஏன் ஜனம் நான் சொன்னதுக்கு கீழ்படியவே மாட்டுது. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்ற காரியம் இது. இவன் பொறுமையா என்ன பண்றான், எங்கள் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி யோனதாப் சொன்னது நாங்க என்ன பண்ணுவோம், கடைபிடிப்போம், கீழ்படிவோம்னு சொல்லி 200 வருஷம் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு, இந்த ஜனத்தை பாத்தியா, அவன் சொன்னான்னு எவ்வளவு ஹேண்டலா கீழ்படுகிறான், ஆனா என் ஜனம் என்ன பண்ண மாட்டுது, கீழ்படியவே மாட்டுது. தேவ பக்தி இல்லாத ஜனமா இருக்குது. ஆமென். பொறுமையோடு ஆண்டவரை சார்ந்து கொள்ற வாழ்க்கை வேணும். ஆமென். நீங்க பொறுமையா
அதாவது நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு சும்மா உட்கார சொல்ல ஆண்டவர். தேவ பக்தியோடு இருக்கணும். ஆமென். அப்போது கிரியை நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு என்ன கிரெடிட் வந்தது தெரியுமா? அதுல 19ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஆ ஆ எனக்கு முன்பாக நிற்கத்தக்க ஆ ஆ ஆ பாருங்க, ஆண்டவர் எங்க கொண்டு வந்தார் பாருங்க. இவன் எல்லாம் தள்ளிட்டாரு. எனக்கு முன்பாக இவனுடைய சந்ததி இல்லாம போவாதியா? ஏன்? இவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சுட்டான் சொன்னதுக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படிவதை பாக்கிலும் உத்தம வேற ஒண்ணும் கிடையாது. ஆமென். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் உத்தமமானது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் செகண்டரி தான். உன்னுடைய ஒபீடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆமென். உன்னுடைய டிசிப்ளின் தான் ஆண்டவர் பார்ப்பார். ஒழுக்கம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் நன்மை நடக்காது. ஒழுக்கம் தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆமென். அப்ப எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான் பாருங்க. ஆண்டவரே உனக்கு சாட்சி கொடுக்குறாரு. எப்பா என்னப்பா இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க, ஏன் ஜனமும் இருக்குதே, கீழ்ப்படிவே மாட்டுதுங்கய்யா, இப்ப எனக்கு முன்னாடி இவன் தான் நிற்பான் அப்படின்னு ஒரு கிரெடிட் ஆண்டவர் கொடுத்துட்டார் பாருங்க. அப்ப பொறுமையோடு என்னவா இருக்கணுமா? தேவ பக்தியமா இருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 16:5 வாசிங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 2 சாமுவேல் 16:5. இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். சீமேய் தாவீதை தூஷிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். சீமேய் யாரு? தாவீது யாரு? கிங்டம் கிங். அப்சலோமுக்கு தன் ராஜ்யத்தை விட்டுட்டு என்ன பண்றான்? காட்டுக்குள்ள ஓடுறான். அப்ப சீமேய் என்ற ஒரு மனுஷன் தாவீதை தூஷித்து கொண்டே நடந்து வரான். ஆமென். என்னவா? தூஷித்து கொண்டே நடந்து வரான். அல்லேலூயா. அப்ப தாவீது மேலேயே அவன் ஊழியக்காரன் மேலேயும் தூஷித்து கல் எறிஞ்சுக்கிட்டே வரான் இந்த சீமேய். ஆமென். அவனோடு வந்து அபிஷாய் சொல்றான், இவன் 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 எவன், யார் இவன்? இவன் ஒரு வார்த்தை சொல்லி இவனை போய் தலையை வெட்டி காலி பண்றான் இல்லையா பார். ஆமென். சில நம்மளை தூஷிக்கும் போது நம்மளுக்கு இப்படிதான் கோபம் வரும். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் தானே விட்டாரு, நீ விட்டுட்டு வேலையை பாரு. ஆமென். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 10வது வசனம் தானே? 10 வாசிங்க பார்ப்போம். சரியாவின் குமாரரே எனக்கும் என்ன, அவன் என்னதானே தூஷிக்கிறான்? தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் ஒரு சில தூஷிப்பும் நடக்கத்தான் செய்யும். அதை பொறுமையாய் தேவ பக்தியா ஹேண்டில் பண்ணணும். ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தரே அனுமதி கொடுத்துட்டார் அவன் தூஷிக்க, இதுக்கு மேல என்ன பண்றது? ஆமென். அவன் விட்டுட்டு போயிட்டான். கூடவே நடந்து வரான். அவன் நடந்து போற இடத்துல எல்லாம் தூஷிட்டே வரான். அது மொத்தமான 14 இருக்கு, வீட்டுல போய் வாசிங்க. அவன் போற வழி எல்லாம் போற வரைக்கும் தூஷித்துக்கிட்டும் கல் எறிஞ்சுக்கிட்டும் வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா தாவீதோ பொறுமையா தேவ பக்தியோட ஹேண்டில் பண்றான். இது ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. இடத்துல ஆண்டவரே நம்மள ஒரு சில காரியத்தை அனுமதிப்பார். ஒரு சில மனிதர்களை எழும்ப பண்ணுவார். ஒரு சில தூஷிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். இதெல்லாம் தேவ பக்தியோடு பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஆமென். தாவீது கூட இருந்தவெல்லாம் சாதாரணமான ஆள் இல்ல, பலசாலிகளும் யுத்த வீரனும். அவனை கேட்காமலே காலி பண்ணியிருப்பான். ஆனா எதுக்கும் கேட்டிருக்கான், தாவீது ஹோல்ட் பண்ணிட்டான். தாவீதை கேட்காம உள்ள பூந்து அடிச்சிருக்கணும். ஆனா இவன் கேட்டான், எதுக்கோ தாவீதை ஹோல்ட் பண்ணிட்டான். நீ விட்டு ஆண்டவரை பார்த்துப்பார். ஆமென். அவன் நம்மளை தூஷிக்கிறது ஒரு சில நேரத்துல நன்மையாவும் மாறும். ஆமென். வசனங்க அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வார்த்தை மட்டும் வாசிப்போமா? ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென். அநேக நிந்தனை நமக்கு நன்மையாத்தான் மாறும். ஆமென். அல்லேலூயா. தூஷித்து கொண்டே கடைசி வரைக்கும் வந்தான். ஆனா அவனுடைய தூஷிப்பு தாவீதுக்கு என்னவா மாறிடுச்சான்? நன்மையா மாறிச்சான். காரணம் இல்லாம உங்களை தூஷிக்கிறாங்களா, விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீ எதனா நோண்டி வச்சிருந்தேன்னா கண்டிப்பா நடக்கும். காரணம் இல்லாத விட்ட சாபம் பலிக்காதன்னு வசனம் சொல்லுது.
அப்ப காரணத்தோட நீ எதனா கோல்மால் பண்ணி வச்சிருந்தா, நீ எதனா உங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது பலிக்கும். ஆமென். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சில நேரம் ஒன்று செய்யாமல் பொறுமையோடும் தேவ பக்தியோடு என்ன பண்ணும், நடக்க தேவன் உதவி செய்வார். ஆமென். ஒரு நேரத்தில் என்ன பண்ணணுமா, பொறுமையா இதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். தேவ பக்தியா நம்மளை தூஷிக்கிற நேரம் வரும், நம்மளை எதிர்த்து பேசுற நேரம் வரும், நமக்கு மேல உச்சத்துல கர்த்தரை எழுப்பி விடுவார். ஆமென். அது யாரா வேணா இருக்கலாம். அப்ப பொறுமையா தேவ பக்தியா என்ன பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவாது. பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நெகட்டிவ். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். கரெக்டா 5 நிமிஷம் முடிச்சிடறேன். யாரு அந்தம்மா பேர் என்ன, அந்தம்மா பேர் என்ன, மிஸ்ஸஸ் லோத்து. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன பண்ணாலாம், உப்பு தூணா மாறிட்டான். ஆமென். தேவன் சொல்லுவதை பொறுமையாய் கேட்டு தேவ பக்தியோடு வாழாமல் பின்னிட்டு பார்க்கிறவருடைய வாழ்க்கை இப்படிதான் மாறும். ஆமென். பொறுமையா எவ்வளவு பொறுமையா தேவத்தோலை ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? அவங்கள எப்பா வந்துரு, வெளியே வந்துரு, சோதம் குமார அழிய போகுது, நீ கடைசி நாள் ஆண்டவங்க கிட்ட அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எப்போ கடைசி நாள் வரப்போகுது, கடைசி நாள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது, மனம் திரும்பிடு, ஆண்டு சமத்து ஓடி வந்துரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு சமயத்தில் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர, இவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். வெளியே வந்துரு, வா ஓடி போவோம் வெளியே. லோத்து 2 பிள்ளைகளையும் அவளுடைய மனைவியை வெளியே கூட்டிட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தா வரமே தரல, கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளியே கூட்டிட்டு வந்தா அந்த மூதேவி பின்னாடி பார்த்துச்சு. என்ன, ஒரு சில பேர் பின்னாடி வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்குது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், பின்னிட்டு பார்க்கிறவன் தகுதி இல்லாதவன். ஆமென். கலப்பெண் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென். இட்ஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் ஹெவன். ஆண்டவர் அதுக்கு தகுதி இல்லாதவனா மாத்திருவார். இவள் உப்பு தூணா மாறிட்டான். ஆமென். பின்னாடி பார்த்ததுனால. அல்லேலூயா. அப்ப தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடி வந்து இழந்து போவான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்களை காப்பாற்ற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மேல உங்களை யார் காப்பாற்ற முடியும்? நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பொறுமை இல்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணான், இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது பட்டயத்தை எடுத்து காதை வெட்டிட்டான். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியாதா, நான் சொன்ன தூதன் வரமாட்டானா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் சாவான், பட்டயத்தை உள்ள போடுனார் ஆண்டவர். ஆமென். இப்ப பொறுமை இல்லாத இருந்தா பேதுரு. ஆண்டவர் கூட இருந்ததெல்லாம் டேஞ்சரான பார்ட்டி. இப்போ நம்மள மாரி நம்மளாம் சாதா உட்காந்துக்கிறோம், நம்மள மாரி டேஞ்சரான பார்ட்டி யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம போடாத சண்டை இல்லை, நம்ம எடுக்காத கல் இல்லை, நம்ம எடுக்காத கட்டை இல்லை, நம்ம எடுக்காத பாத்திரங்களும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் இப்படி மாற்றி உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட பேதுருவை கர்த்தர் இப்படி மாத்திட்டார். பொறுமை இல்லாதவனா இயேசுதான் கூட இருக்கிறார், ஆனால் கத்திய தூக்கி காதை வெட்டிட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியாதா, எனக்கு என்ன சென்னு தெரியாதா, நீ என்ன பெரிய டுபாகர் மாதிரி பண்ணுகிற கூட உட்காந்துக்கின்னு கம்முன்னு இரு. இல்லையா? இயேசு கூட இருந்தாலே அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கூட நம்மளெல்லாம் ஆண்டவர் ஹேண்டில் பண்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐயோ, எவ்வளவு ஞானம் அவருக்கு, நம்மளெல்லாம் வச்சு வண்டி ஓட்டுறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பாருங்க, புத்தி இல்லாதவள என்ன பண்ணிட்டான், பட்டயத்தை எடுத்து பட்டய சாவன் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆமென். பொறுமை இல்லை, தேவ பக்தி இல்லை. பொறுமை இல்லாம வாழ்க்கை நடத்தாதீங்க. பொறுமை இல்லைன்னா நஷ்டம் தான் வரும், நஷ்டம் தான் வரும். இவள் வாழ்க்கை போச்சு. இவ போனதுனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? இவ இருந்தா அதை விட்டுருப்பாளா? விட்டுருக்க மாட்டான். லோத்தின் மனைவி இருந்திருந்தா அந்த சந்ததி வித்தியாசமா மாறி இருக்காது. அவ பார்த்துக்கிட்டு இருப்பா, கூட இருந்த அம்மா பிள்ளைகளை பார்த்துருப்பா. அது நல்ல பிள்ளை தான், நல்லதா வளர்த்தா பிள்ளைய. என்னன்னா பின்னாடி அடிக்கடி பின்னாடி பாக்குறது, அதான் சொன்ன அம்மா விட்டு அடிக்கடி பாக்குற மாதிரி. அப்போ பின்னாடி பாக்குறது, அதை நீ பின்னாடியே பாருமா, ஆண்டு அமிச்சிட்டார், போ அங்கேயே நின்று பேசாத, நீ ஏன் வர? எவ்வளோ தரன்னு இழுத்துட்டு வந்தோம். பின்னாடி பாக்குறது அநேகருக்கு வாழ்க்கையா இருக்குது இல்லையா? பின்னாடி பார்க்க கூடாது. ஆமென். பின்னிட்டு பார்க்கிறவன் அவருக்கு தகுதி இல்லாதவன். பொறுமை இல்லை, தேவ பக்தி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் மாறிடும். ஆமென். பொறுமை இல்லாம இருந்தா இல்லையா, நம்ம வாழ்க்கையில இழந்துட்டா திருப்பி கிடைக்காது.
நீங்க பொறுமை இல்லாம இழக்கிற ஒவ்வொன்றும் திருப்பி கிடைக்காது. அது வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல இருந்து ஒரு சில அநேகரால் தாண்டி வர முடியாத சூழ்நிலை தெரியுமா? அந்த வலியை தாங்க முடியாது. ஆமென். பொறுமை இல்லைன்னா இழப்பு அதிகமா இருக்கும். பொறுமையா இருங்க, அதே நேரத்துல தேவ பக்தியா இருங்க. ஆமென். உங்க பொறுமை தேவ பக்திக்கு போனாதான் அங்க ஆசீர்வாதம் வரும். நீ தேவ பக்தி இல்லாம இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொறுமைக்கு உண்டான கிரெடிட் கிடைக்காது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆமென்.